ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு அருமையான உருளைக்கிழங்கு குருமா பார்க்கலாம். இந்த குருமா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் இல்லை, சாதத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கிறேன். முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்டார் பூ, கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 2யுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இந்த டைமில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எல்லாமே சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பட்டாணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு செஞ்சாலும் சூப்பராகவே இருக்கும். உருளைக்கிழங்கு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாசனை சுத்தமாக போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார் கழுவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நார்மலான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.